ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிதம்பரத்தில் அண்ணன் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே முட்டை சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். 5 மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 முட்டை எடுத்துக்கிறேன். ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கடல் பாசி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து மசாலா ஐட்டம் பார்க்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், விருப்பம் இருந்தால் காஷ்மீர் வத்தப்பொடி. இப்போ முதல்ல கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மசாலா ஐட்டத்தை பூரா போட்டு வதக்கிட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க வேண்டாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் பூரா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் மசாலா நல்லா சேர்கிற மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சிதம்பரத்தில் கோயில் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஆனால் அதாவது சாப்பாடு அங்கே ரொம்ப நல்லா இருக்கும். 2-3 கடைக்கு போயிருக்கோம் நாங்கள். அதில் இது ஒரு பரோட்டா கடையில் ரொம்ப நல்லா இருந்தது. இது அங்கே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி தான் அண்ணன் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருந்தது. எனக்கு தோன்ற நேரம்லாம் நான் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு கடை பேர் மறந்துடுச்சு. அண்ணன்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் கமெண்டில் சொல்கிறேன். தண்ணி சேர்க்காமல் மூடி வச்சுருங்க. தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானது. இங்கே பாருங்கள், அப்படியே தக்காளியிலேருந்து பிரிஞ்சு வரதில்ல, அந்த தண்ணியிலேயே நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா தண்ணி கலந்துட்டிங்கன்னா முட்டை குழம்பு மாதிரி ஆயிரும், சட்னி பதத்தில் இருக்காது. நான் 2-3 தடவை எடுத்து வதக்கிக்கிட்டேன். நல்லா தக்காளிலாம் வெந்தனதுக்கப்புறம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு 3 முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. முட்டை நிறைய எடுத்துக்காதீங்க, டேஸ்ட் இருக்காது. காரம் உப்பெல்லாம் கம்மியாயிரும். 3 முட்டை எடுத்துக்கிட்டால் போதும். இது நான் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் தக்காளிக்கு தக்கன முட்டையோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. உடனே வதக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி விட்டிங்கன்னா முட்டை அப்படியே வேக ஆரம்பிச்சிரும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சட்னி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா தக்காளி சட்னி மாதிரி ஆயிரும், கெட்டியாக. அந்த மாதிரி வதக்குங்க. சூப்பராக பாருங்கள், முட்டை சட்னி ரெடி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ஒரு ரோஸ்ட் ஊற்றி அதை வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான். ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்ல தோசை ஊற்றிக்கலாம். எப்போவுமே ஹோட்டல் ஸ்டைலில் தோசை வேணும்னா நம்ம தோசையை திருப்பி போடக்கூடாது. ஒரு சைடு வேக வச்சாதான் தோசை அந்த ஹோட்டல் பதத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு கரண்டி மாவே போதும். நிறைய ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கனமாயிரும். நல்லா இந்த மாதிரி மேலே தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் ஹோட்டலில் பேப்பர் ரோஸ்ட்டு கேட்டிங்கன்னா அவங்க ஊற்றிட்டு மேலே இருக்க மாவெல்லாம் சுரண்டி எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு நல்லா அந்த கரண்டியை வச்சு இப்படி தடவி விட்டுருங்க. அவங்க சுரண்டி எடுப்பாங்க மாவை, அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி நல்லா தடவி விட்டுட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் கூட வைக்கலாம். நல்லா தோசை வெந்து மேலே ஏற ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போது திருப்பி அப்படியே மடக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் தோசை ரெடி ஆகிடும். இது கடையில் வாங்கின மாவெல்லாம் இல்லைங்க, நான் வீட்டில் அரைச்ச மாவு தான். லைட்டாக வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே சுற்றி முதல்ல எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நடுவில் எடுத்து அப்படியே திருப்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான ரோஸ்ட் ரெடி. இந்த முட்டை சட்னிக்கு ரோஸ்ட் மாதிரி ஊற்றினா தான் தோசை ரெடி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.